மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் வளரச் செய்கின்றீர். திருமுழுக்கு தண்ணீரால் கழுவப் பெறும் மக்களை நீர் இடையராது பராமரித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். சென்ற இடமெல்லாம் கடவுளின் திருப்பெயரை தீட்டுப்படுத்திய இஸ்ரேல் மக்களை அவரே தூய நீரை நீர் தெளித்து தூய்மைப்படுத்துவதையும் புதிய இதயத்தையும் புதிய ஆவியும் அருள்வேன் என்றும், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை பொருத்துவேன் எனும் கடவுளது செயலினை விளக்குகிறது இவ்வாசகம். கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வசனங்கள் 16, 17 மற்றும் 18 28 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகள் எங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கு ஏற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து, இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்தி என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல. மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்தி என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகின்றேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்தி என் திருப்பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்பொழுது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மை நிலைநாட்டப்படும்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, என்றும் மாறாத ஆற்றலும் நிலையான ஒளியுமானவரே, வியத்தகு அருளடையாளமாகிய திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண்ணோக்கியருளும். முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவேறச் செய்தருளும். வீழ்ச்சியுற்றவை எழுச்சியடைவதையும் பழமையானவை புதுப்பிக்கப் பெறுவதையும் கிறிஸ்துவில் தொடங்கிய அனைத்தும் அவர் வழியாகவே முழுமையடைவதையும் உலகம் கண்டுணர்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உயிர்ப்பு நேரம். அனைவரும் எழுந்து நிற்போம். 40 நாள் பாடாத உன்னதங்களிலே என்னும் பாடலை இப்பொழுது அருள் பணியாளர் தொடங்க அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 3 நாளாக ஒலிக்காத கோவில் மணி இப்பொழுது ஒலிக்கும். அக்களித்து இயேசுவின் உயிர்ப்பில் அகமகிழ்ந்து பாடுவோம்.